காலாவதியான பொருளை விற்பனை செய்கிறது நிச்சயமாக அது மிகப்பெரிய குற்றம் தான். அது தெரிஞ்ச விற்பனை செய்யக்கூடாது. ஏன்னா அப்படி விற்பனை செய்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அவர் கண்டிப்பாக தண்டிக்கப்படக்கூடியவர். இப்போ காலாவதியான பொருள் வந்து நிறுவனமே வந்து ஒரு கடைக்கு சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த கடைக்காரர் வந்து புகார் கொடுக்கலாம். அந்த நிறுவனத்தின் மேலேயே புகார் கொடுக்கலாம். அது மிகப்பெரிய குற்றம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா இல்லை பெரும்பாலும் வந்து கடையில் பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணிவிடுவாங்க. கடைக்காரர் என்ன பண்ணுவார், அது லாப நோக்கத்துக்காக கொஞ்ச நாள் வச்சுருந்து விற்கிறாரு. அவர் லாப நோக்கத்தில் கொஞ்ச நாள் வச்சுருக்கும் போது அந்த எக்ஸ்பயர் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுப்போம். நம்ம வாங்குகிறோம், ஒரு பொருளை வாங்குகிறோம். பொருளை வாங்கக்கூடியவர்கள் நுகர்வோர்கள். அந்த பொருளை வாங்கும்போது அது காலாவதி ஆயிடுச்சு அப்படின்றது நமக்கு தெரியுது. அதை நம்ம பயன்படுத்துறதுனால ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா, அல்லது பயன்படுத்தாமலே நம்ம வச்சுக்கிட்டு இருந்து அதுக்கப்புறம் பார்க்குறோம், வாங்கிட்டு வந்து பார்க்குறோம் அப்படின்னா காலாவதி ஆகிருக்கிறத நிச்சயமாக நம்ம கடைக்காரர் மேலே நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க முடியும். ஏன் அப்படின்னா, இதனால் பாதிப்பு ஏற்பட்டால் மட்டும்தான் அதை சாப்பிட்டு மருத்துவமனையில் வந்து போகிறோம், செலவு பண்ணுறோம், நமக்கு உடல் உபாதை ஏற்படுது, நம்மளுடைய தொழில் பாதிக்கப்படுது, அதனால் மட்டும்தான் வந்து இழப்பீடு கோர முடியும், நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு போக முடியும் அப்படின்றது இல்லை. வாங்கிட்டு வந்தாலே, காலாவதியான பொருளை விற்பனை செய்தாலே அந்த கடைக்காரர் மேல் நாம் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்க முடியும். அது எந்த அடிப்படையில் அப்படின்னா, அது வந்து கன்சியூமர் கோர்ட். ஏன்னா நம்ம வந்து ஒரு பொருளையோ அல்லது ஒரு சேவையோ பணம் கொடுத்து வாங்கும்போது நம்ம நுகர்வோர் ஆயிடுறோம். நமக்கு வர பாதிப்பு, அதன் மூலயமா எந்த பாதிப்பு வந்தாலும் நிச்சயமாக அதன் மேல் வழக்கு தொடுத்து நம்ம அதுக்கு பரிகாரம் வாங்கக்கூடிய, அதுக்கான இழப்பீடு வாங்கக்கூடிய உரிமை வந்து கன்சியூமர் அப்படின்னக்கூடிய நுகர்வோராக இருக்கக்கூடிய நமக்கு அந்த உரிமை வந்துடுது இயல்பாகவே. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம் அப்படி ஒரு பொருளை வாங்கும்போது அந்த இடத்தில் தான் நம்ம அதை வாங்கினோம் அப்படி என்பதற்கும், அந்த விற்பனையாளர் தான் நமக்கு அதை வித்தார் அப்படின்றதுக்கும் அந்த கடைக்கான ரசீதுகள் நிச்சயமாக வேணும். நம்ம ரசீது இல்லாத பட்சத்தில், உரிய ஆவணங்கள் இல்லாத பட்சத்தில் நாம் நுகர்வோர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யும்போது நமக்கு வந்து அந்த இழப்பீடு கோர முடியறதுக்கான வாய்ப்பு கம்மி. அதுவும் இல்லாமல் தள்ளுபடி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது இல்லாமல் உரிய ரசீதுகளோடு நாம் ஒரு பொருளை வாங்கும்போது நிச்சயமாக அது காலாவதியாகி இருந்தால் அதை நாம் பயன்படுத்தினாலும் பயன்படுத்தவில்லை என்றாலும் அதுக்காக நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பதற்கான உரிமை நமக்கு எப்போதும் உண்டு. நன்றி நண்பர்களே. இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கோ அல்லது உங்களை சார்ந்த யாரோ ஒருத்தருக்கு நிச்சயமாக பயன்படும். இந்த சேனல் தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திப்போம். நன்றி.